வணக்கம். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இது எப்போ தாவேகாவை ஆரம்பித்தாரோ அப்போலேருந்தே விஜய் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். சரி, நடுவில் ஒரு மாற்றம் வரும் விஜய்கிட்ட. எப்படியாவது திமுக எதிரி அப்படின்னு நினைக்கிறாரு. அதிமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணவே இல்லை. அதனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பார். ஆனால் பாஜகவை தானே எதிரின்னு சொல்கிறாரு. அதனால் பெருசாக அவர் எடுத்துக்க மாட்டார். திமுக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், திமுக விரட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி கூட என்ன செஞ்சுருக்கலாம், பாஜகவோட போய் அர்ஜெண்டாக இவர் தாவேகாவோட கூட்டணி வைப்பார்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு தான் அவர் என்ன செஞ்சார், முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியை பண்ண ஊழல் கீழல் எல்லாத்தையும் புகாராக சொல்லி வந்துரு அப்படிங்கிற மாதிரி வர வச்சு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதனால் அவர் தாவேகா சைடும் போக முடியாது. ஒருவேளை பாஜக எதிரின்னு கொள்கை எதிரின்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு விஜய். அந்த கொள்கை எதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு திமுக மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதி மாதிரி யோசித்து வருவார் இந்த சைடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுகவும் இருந்தது, பாஜகவும் இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அதிமுக எல்லாமே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலையும் சொல்லும்போது விஜய் நம்ம கூட தான் கூட்டணிக்கு வராரு, விஜய்க்கு இளைஞர்கள் மகளிர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ஓட்டு ஒரு 20% ஓட்டு வாங்குவார், நம்ம ரொம்ப சுலபமாக ஆட்சி அமைச்சிடலாமியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் அதே போல் பாஜகவில் இருக்கவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஒரு சில அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமான ஆட்களை வச்சு பாஜகவிலையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சைடு தனித்து போட்டி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு விஜய்க்கு யார் செலவு பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தது. விஜய் கட்சி ஆரம்பித்தது மிஷினரிகள் மூலமாக தான், கிறிஸ்தவ முஸ்லீம் மிஷினரிகள் மூலமாக தான். அவங்க கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆதவ அர்ஜுனா வேறு இருக்கிறாரு, லாட்ரி டிக்கெட்டு. அதனால் அவரும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை செலவு அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால செலவை பற்றிலாம் யோசிக்க வேணாம், விஜய்க்கு பின்னணியில் வெளிநாட்டு கும்பலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இவர் எப்படி இப்போ 2026 தேர்தல் அதிமுக பாஜக எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இது இப்போ விஜய் இந்த மாதிரி அறிவிச்சிட்டாரு, திமுக பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்கிறத அறிவிச்சிட்டார், செயற்குழு கூட்டத்தில் அறிவிச்சிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு அணி, திமுக கூட்டணி ஒரு அணி, அதே போல் விஜய் தலைமையில் ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி தனி, இப்படி எல்லாருமே ஒரு போட்டி வலுவான போட்டி இருக்கும். இப்போ திமுகவுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு விழுகிற ஓட்டுகள் ஃபுல்லாக அப்படியே விஜய்க்கு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாஜக நினைக்கிறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டை திமுகவுக்கிட்ட இந்த தடவை போகாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிறுபான்மையினர் மக்கள் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை யோசிப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற ஓட்டு சரியான ஒரு நபருக்கு போகுமா? இப்போ விஜய்க்கு போட்டு விஜய் ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிச்சு தமிழ்நாட்டில் உட்காந்துரும். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக சில முடிவுகள் எடுப்பாங்க. அவங்க எப்போயுமே பார்த்திங்கன்னா சர்ச்சிலையும் பள்ளிவாசல்லையும் அவங்க சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பெருசாக அவங்க கட்சியிலேயே இப்போ விஜய் கட்சியிலேயே நிர்வாகிகள் இருக்கலாம், அதிமுகவிலையும் நிர்வாகி இருக்கலாம், பாஜகவிலையும் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசல் சர்ச்சில் சொல்கிற அந்த இதை மட்டும் கரெக்டாக எடுத்து அவங்களே போய் என்ன செய்வாங்க, அவங்க சொல்கிற இடத்துல போய் ஓட்டை போட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். எல்லா சமயத்துலையும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க எல்லாமே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க, நம்மளுடைய சிறுபான்மையினர் ஓட்டு செதறி வேறு யாருக்காவது போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதல் நடக்கும் அப்படின்னு ஒரு புள்ளியோர கணக்கோடு ஏதாவது ஒன்று போட்டு விட்டாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு. அதனால் சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் இந்த பசங்களோட இதுவும் மகளிரோடும் போனாலும் ஒரு 10லேருந்து ஒரு 15% ஓட்டுகளை வாங்குவார். அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாரெல்லாம் விரும்புவா? திமுகவோட தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னா அவங்க விரும்பலாம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா விசிகா கொஞ்சம் அங்கே திமுகவோட கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. டீ பண்ணுக்கு நாங்கள் போய் உட்காந்து இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இனிமேல் சம்சா காப்பின்னு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் விசிகாவுக்கு ஒரு மன அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் காங்கிரஸ் மேலிடத்தோட முதலமைச்சர் பேசிட்டார். அதனால் அவரை பற்றி பிரச்சனை இல்லை, கம்யூனிஸ்டுகள் போனாலும் போயிட்டு போகுது. ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏற்கனவே திமுக கூட்டணி ஓவர்லோடாக தான் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பாமகவும் தேமுதிகவும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த தடவை மிக முக்கியமாக வெற்றி அப்படிங்கிற ஒரு இதை காட்டணும், மாநில அந்தஸ்து அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விசிகெல்லாம் வந்து மாநில அந்தஸ்து திமுகனால தான் வாங்குச்சு அப்படிங்கிறத எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விசிகா இந்த தடவை வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிறதையும் உணர்ந்திருக்கார் திருமாவளவன் உணர்ந்திருக்கார். அதனால் வந்து அவர் வந்து திமுக கூட்டணியை விட்டு அவ்வளோ சுலபத்தில் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாமகவுடையும் திமுக பேச்சுவார்த்தை நடத்துது, அதே போல் தேமுதிகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களும் ஓரளவுக்கு நெருக்கி அவங்கள கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்கால பார்த்தீங்கன்னா புஸ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து பாஜக விட்டு வெளியே வந்தால் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசினாங்க. பொதுக்கூட்டத்தில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் சொன்ன பிறகும் பாஜகவிலேருந்து கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமினால் வெளியே வரவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அவர் கொக்கி போட்டு லாக் பண்ணி இழுத்துருக்குறாங்க. கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. ரெண்டாவது கட்சி அவர் கையில் கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் அவர் கையில் கட்சியை கொடுக்காம வேறு யார் கையில் கட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டேமேஜ் ஆகிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற பயத்தில் தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடுத்துருக்காரு. சீக்கிரமாக எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை விசாரித்து சின்னத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் விசாரிக்கும், டெல்லி சொன்னால் தானே விசாரித்து ஒரு முடிவு அவங்க சொன்னாலும் அவர் வந்து இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணியை கழட்ட முடியாது. கடைசி நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமினால் கழட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. அதிமுகவை இந்த தேர்தலோடு முடிச்சிடணும்ப்பா, சோழியை முடிச்சிடணும், அதிமுகங்கிற ஒரு பேச்சு முடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அதிமுக இருக்குது. சென்னையிலையும் பெருசாக இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடு கொங்கு பெல்ட்லேயும் பெருசாக இல்லை, தென் மாவட்டங்கள்லேயும் பெருசாக அதிமுகங்கிற ஒரு கட்சி அதிமுக வேட்பாளர்கள் கூட நிற்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா செலவு பண்ணிவிட்டு தோற்று போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமாக எதிரொலிச்சது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளில் வந்து ரொம்ப ஃபேமஸான நிர்வாகிகளை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தினாங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுருக்கணும், கட்சியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான தலைகள் எல்லாத்தையுமே வந்து நிப்பாட்டியிருந்தால் ஓரளவுக்காவது வந்து ஓட்டு வங்கி அப்படியே கணிசமாக வச்சுருக்க முடிஞ்சிடும். ஆனால் வந்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தோக்குறதுக்காக நாங்கள் ஏன் செலவு பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்தா செலவு பண்ணலாம். எடப்பாடி பழனிசாமி அப்போ காசு கொடுக்கல, உங்கள் சொந்த செலவில் பண்ணிக்கங்க, நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிச்சிருங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டார். அதனால நிறைய பேர் நிற்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொங்குப்பேட்டில் மட்டும்தான் அதிமுக அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படிங்கிறனால தான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே பாஜகவும் வந்து ரொம்ப செல்வாக்காக இருக்குது. அதனால் வந்து பாஜக கூட்டணி விட்டு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் வந்து வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து விஜயை வச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதில் விஜய் கள்ள தூக்கி போட்டு விட்டார். ஆனால் ஆதவ அர்ஜுனாவும் புஸ்லி ஆனந்தும் வந்து பாஜக கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்குற தொகுதியை எடப்பாடி பழனிசாமினால் கொடுக்க முடியல. துணை முதலமைச்சர் தரேன்னாரு. ஆனால் அவங்க 100 தொகுதிக்கு மேலே கேட்குறாங்க. அது எடப்பாடி பழனிசாமினால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைஞ்சிது. அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அப்படியே கேளுங்க, அப்போ தான் அவங்க நம்ம கூட பேச்சுவார்த்தை வரமாட்டாங்கன்னு சொல்லி விஜய் சொன்ன அந்த ஏற்பாடு தான். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக ஓட்டு வங்கியை விட விஜய்க்கு ஓட்டு வங்கி அதிகம், நம்ம கட்சி தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி மிக அதிகமாக இருக்குது. விஜய் மட்டும் ஒரே ஒரு டூர் மட்டும் அப்படி வந்தார் அப்படின்னா இன்னும் ஓட்டு சதவீதம் அதிகமாகும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் திமுக வெஸ் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஏன் நம்ம போய் கெடுத்துக்கணும்? ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சு நம்மளுடைய செல்வாக்கை நம்மளே ஏன் சரிச்சுக்கணும்? இப்போ நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கிறவங்க என்ன தாவேக்காவை எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஊழல் செஞ்ச கட்சி, கொடநாடு கொலை வழக்கு இருக்குது, எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்க, திமுகவும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ 2 திராவிட கட்சிகளுமே கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் ஊழல் அதிகமாக பண்ணுறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க ஊழல் பண்ணுறாங்க. இப்போ அதை திரும்பவும் ஒரு வேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இப்போ திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு குற்றச்சாட்டெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க மேலே வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவில் வேறு முதலமைச்சரோ நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதை தான் நம்ம குற்றச்சாட்டாக சொல்கிறோம்.
சொல்லும்போது இதில் ஏதோ ஒரு திராவிட கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க, எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்குறாங்களோ அதே போல் தான் விஜயும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத வேணாம், ஒருவேளை பாஜக விட்டு அதிமுக வந்தாலும் அதிமுகவோட நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது, நம்ம தனித்து களத்தில் இறங்குறோம், நம்மளுடைய ஓட்டு சதவீதம் அதிமுகவோட அதிகம் அப்படிங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு சொல்லியிருக்கிறார். விஜய் அதன்படியே வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு, விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஒரு சிறப்பு தீர்மானம், ஒரு பெண் வந்து சிறப்பு தீர்மானத்தை சொல்கிறாங்க, அப்புறமா எல்லாருமே கரவசத்தை அடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு ஆயிடுச்சு. ரொம்ப வந்து இதாகிடுச்சு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லி போனால் தான் நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கரிஸ்மா உள்ள தலைவர் அப்படின்னா விஜய் தான் இருக்கிறார். அண்ணாமலை இருக்கிறார் பாஜகவில். அண்ணாமலை இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலை பேரை சொன்னாங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கு மாசாயிடும். ஆனால் அண்ணாமலை வளர்த்து விடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார்ல, இன்றைக்கி விஜய் தானாக வளர்ந்துருவார், தானாக வளருவார். ஆனால் திரும்பவும் அண்ணாமலை வந்து பாஜகவோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் வந்து இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய்க்கு மாசை குறைக்க முடியும். அதிரடியாக அரசியல் பண்ணக்கூடிய அண்ணாமலை மேலே மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு கட்சியில் சேர்க்கணும், தெருக்கு 2 நிர்வாகிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கெல்லாம் போட்டு ஒரு புதுசாக ஒரு இதில் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் விஜய் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், எந்த திமுகவோடையும் பாஜகவோடையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். இனி எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவர் கூட்டணி வச்சார், அதிமுகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா இதே வந்து பயங்கரமாக விமர்சனத்துக்கு எடுத்துகிட்டு போய் விஜய் தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க திமுகவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையினால் பயங்கரமாக வந்து அடி வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான். எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவார், வெளியே வந்துட்டு விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருவார், இதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொன்னார். 2026 தேர்தலையாவது நம்ம ஜெயிப்போம், நம்ம வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கனவு எல்லாமே இருந்துச்சு. இப்போ அதுலேயும் வந்து நாசமாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்து விஜய் தனியாக போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாரு, அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கணும். இப்போ அதிமுகவை வந்து அவங்க கூட கூட்டணி வச்சா கூட அவங்க விஜயை தான் முதலமைச்சர் ஆக்கி விடணும், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை எடப்பாடி பழனிசாமினால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. பெரிய இதாகி போச்சு. ஆனால் கனிமொழிக்கு மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம், விஜய் தனியாக போட்டி போடுறது, வாழ்த்துக்கள், சிறப்பாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா கண்டிப்பாக திமுக ஓட்டை பிரிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து அதிமுக ஓட்டை தான் விஜய் பிரிக்க போகிறாரு, அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுல கனிமொழிக்கு ஒரு சந்தோஷம், விஜய்க்கு ஒரு வாழ்த்தை சொல்லி விட்டாங்க. என்ன பண்ணுறது, அதிமுக கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி விஜயோட கூட்டணி வைப்போன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தால் அவங்களுக்கு முழு மூச்சாக விஜய் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரா, இனிமேல் என்ன பண்ணுறது, கூட்டணி பேச்சுவார்த்தையை கூட எடப்பாடி பழனிசாமி கூட நடத்த முடியாது. ரெண்டாவது இனிமேல் கட்சி ஆலோசனை கூட்டங்களில் அவர் வந்து விஜயோட நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு திரும்பவும் ஒரு பொய்யை சொல்ல முடியாது. மூணாவது வந்து தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி கையாள போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல, அவருக்கே தெரியல. இப்போ ஆரம்பிக்கிறாரு, இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணியோட தான் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கே பாஜகவினரும் கலந்துக்குவாங்க, அதே போல் பாஜக எங்கே பிரச்சாரம் பண்ணுதோ அங்கே அதிமுகவினரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. என்னவோ பண்ணுங்க, ஆட்சிக்குள்ள உட்கார முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.